நம்ம சாய்வேத அகாடமி சார்பாக வந்து பிஜிடிஆர்பி ஆங்கில பாடத்துக்காக தயாராகி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து யூனிட் 1ல் வந்து மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. அதில் வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அகாடமியோட சிறப்பு என்னன்னா வந்து நம்ம வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதில் வந்து பிபிடியாக கொடுத்துருப்போம். அதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை தெளிவாக கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து அந்த என்டையர் நேரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த கீ பாயிண்ட்ஸை ஒட்டி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருப்போம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்த பிறகு இந்த மூணையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து கீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏற்கனவே வந்து நம்ம அகாடமியில் கொடுக்கப்பட்ட இந்த வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பேசிஸில் வந்து டீச் பண்ணியிருப்போம் அப்படின்றது. அதே மாதிரியே வந்து இந்த வீடியோஸ் நம்மளுக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு சின்ன நோட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க. நோட்டோ பேனாவோ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸை திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, பிபிடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெறும் வேர்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய ஐடியா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் நல்லா வீடியோஸை தொடர்ந்து தெளிவாக கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்றது நல்லா புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து யூனிட் 2ல் ஜான் மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து புக் 9th. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு இது 2 வெர்ஷனாக எழுதுறாரு. ஃபஸ்ட்டு வெர்ஷனில் 10 புக் 10th வரைக்கும் எழுதுறாரு. அடுத்த வெர்ஷன் வந்து புக் 12 வரைக்கும் கொஞ்சம் சில கரெக்ஷன்ஸோடு எழுதுறாரு. நம்மளுக்கு ஆக்சுவலாக இதில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு செகண்ட் வெர்ஷன் தான் வந்து இதில் வந்து புக் 9th வந்து புக் 9th நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இதை எதை மீன் பண்ணி எழுதுறாரு ஜான் மில்டன் வந்து, ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் இது கொடுத்துருக்குன்னா வந்து அது நாள் வரைக்கும் வந்து அவர் ஒரு பெரிய ரெனவுன் பாயிண்ட்டாக தெரியாதவங்க கூட வந்து இந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் ஒர்க்குக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பொயட்டாக வந்து காமிக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷில் வந்து இங்கிலாண்டில் குறிப்பாக வந்து. ஸோ அதில் வந்து என்ன குறிப்பாக பேரடைஸ் லாஸ்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து பேரடைஸ் லாஸ்ட்னால் நமக்கு நல்லாவே தெரியும். பேரடைஸ்ன்றது நம்ம எதை மீன் பண்ணி இருந்துச்சுன்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஃபுல்லாக வந்து பிபிளிக்கல் ஒர்க்கு. பைபிளில் வந்து ஆதி பெற்றோர்னு சொல்லக்கூடிய ஆடம் அண்ட் ஈவ் அவங்கள வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதிலும் குறிப்பாக வந்து பேரடைஸ் அப்படின்றது எதை சொல்கிறதுனா வந்து அங்கே இருக்கக்கூடிய சாத்தான், அதாவது சாத்தான்ற ஒன்று ஏன் உருவாதுன்னா வந்து அவங்களும் ஏஞ்சல் தான். கடவுளுக்கு எதிரான சில செயல்களை செய்யும்போது வந்து கடவுளால் தூக்கி எறியப்பட்டவங்க, பேரடைஸ்லையும் தூக்கி எறியப்பட்டு ஹெல்லில் தூக்கி போடப்பட்டவங்கள தான் வந்து நம்ம வந்து சாட்டன்னு சொல்கிறோம். ஸோ அதன் வழியாக வந்து ஏற்படுத்தப்பட்ட செயல்கள், சாத்தான் வந்து எதுக்காக அங்கேருந்து அனுப்பப்பட்டுச்சு, அடுத்து வந்து சாத்தானுடைய செயல்பாடுகள் எப்படி, அதன் தொடர்ச்சியாக வந்து கடவுளுடைய ஸ்பெசிஃபிக்கான கிரியேஷனாக இருக்கக்கூடிய ஆடம் அண்ட் ஈவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், அவங்கள எப்படி அது டெம்ப்ட் பண்ணுச்சு, அதனால வந்து என்டையர் வேர்ல்டுக்குமே வந்து எப்படி சின்னுன்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு, எப்போ வந்து டிசொபீடியன்ஸ்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த பேரடைஸ் லாஸ்டில் ஜான் மில்டன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது புக் 9th தான் நம்மளுக்கு டிஆர்பியில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா. ஸோ புக் 9th எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து குறிப்பாக வந்து நமக்கு இந்த சாட்டன் வந்து எப்படி ஆடம் அண்ட் ஈவை வந்து டெம்ப்ட் பண்ணுது. ஸோ 8th வரைக்குமே வந்து அது வந்து என்ன சொல்கிறது, கடவுளுடைய கிரியேஷன் மேலே இருக்கக்கூடிய பொறாமை,
ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இந்த 9th சாப்டரில் வந்து எப்படா வழி கிடைக்கும், எப்படிரா வந்து இந்த கிரியேஷன் கடவுள் வந்து ஒரு பெஸ்ட் கிரியேஷனாக அவர் வந்து யோசிச்சு பண்ணது வந்து ஆடம் அண்ட் ஈவ். இவங்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, அவங்கள எப்படி இந்த பாவ வாழ்க்கையில் தள்ளுறது அப்படின்றதுக்காக வந்து பிளான் பண்ணி அந்த சாட்டன் வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க கடவுளுடைய கட்டுப்பாடுகளை மீற வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கிறது மாதிரி பண்ணுச்சு அப்படின்றது தான் வந்து இந்த புக் 9th மில்டன் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து இந்த புக் வந்து 2 எடிஷனாக எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஸோ அந்த ஃபஸ்ட் எடிஷன் வந்து அதை சொன்னோம் 1667 எழுதப்பட்டுச்சு. ஸோ அப்போ எழுதும்போது வந்து ஜஸ்ட் 10 புக்ஸ் ஓவர் 10,000 லைன்ஸில் இருக்கிறது மாதிரி, அரௌண்ட் 10,000 லைன்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பாக 7 வருஷம் கழிச்சு 1674 வந்து 12 புக்ஸாக இதில் வந்து லைக் வந்து இது வேர்ஜிலோட ஈனின் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். த மேனர் ஆஃப் வேர்ஜில்ஸ் ஈனின் டைப்பில் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தட் வாஸ் பப்ளிஷ்ட். ஏன்னா இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏற்கனவே சொன்னால் 1674 வெர்ஷன். ஸோ நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். இது வந்து 1674 வெர்ஷன் பேரடைஸ் லாஸ்ட்டில் நம்ம புக் 9th கொடுத்துருக்கிறது வந்து. சரி, இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம், டாபிக்குள்ளே. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு த ஆர்குமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் பேரஃப், அதாவது நம்ம என்டையர் புக் 9th என்டையர் அதாவது ஒரு ஷார்ட் லுக், அதுதான் சொல்ல முடியும். ஷார்ட் லுக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Saturn having compassed the earth, return as a mist by night into paradise, enters into the serpent. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அது சாட்டன் வந்து அதுக்கான டயத்தை எதிர்பார்த்துக்கிருக்கு. ஒரு என்னன்னா பேரடைஸ்லேருந்து அது ஜஸ்ட் இட் வாஸ் த்ரோன் அவுட். அது was again it's back to the earth, which means enter into the paradise in the night, waiting for a serpent. அதாவது வந்து ஒரு பாம்போடைய ரூபத்தில் வந்து, அதாவது பாம்பினுள் சென்று அது வந்து என்னன்னா வெயிட் பண்ணி பார்க்குது. எதுக்குன்னா வந்து இந்த மார்னிங் ஆடம் அண்ட் ஈவ் இந்த மார்னிங் ஃபோர்த் ஃபார் தேர் லேபர்ஸ்னால் வந்து நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து உழைச்சி சாப்பிடணும் அப்படின்றது கடவுளுடைய நோக்கம். யாருக்குமே எதுவுமே எளிமையாக இருக்கக்கூடாது. உழைக்காதவன் உண்ணலாகாதுன்னு பைபிளில் இருக்கிற மாதிரி வந்து உழைக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஆடம் அண்ட் ஈவ் வந்து அதை வந்து உழைக்கணும் அப்படின்றதுக்காக காலையில் கிளம்பும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈவ் ப்ரொப்போஸ் பண்ணுறா வந்து டு டிவைட் இன் செவரல் பிளேசஸ். ஸோ நம்மளுக்கு ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்காம வந்து 2 பேரும் தனித்தனியாக வேலை பார்க்கலாம்னு ஆடம்கிட்ட சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஆடம் வந்து அதை ஏற்றுக்கரல. பட் ஈவன் தென் ஏன்னா எதுக்காக ஏற்றுக்கரலைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால வந்து ஈவ் வந்து ஈஸியாக டெம்ப்ட் ஆயிடுவா. அது இன்றைக்கி தேதி வரைக்கும் நடக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து சோதனை காலங்களில் வந்து அது வந்து எளிமையாக டெம்ப்ட் ஆயிடுவாங்க ஒரு சில வசீகர வார்த்தைகள்னால. ஸோ அதனால வந்து நம்ம 2 பேரும் தனித்தனியாக போனோம்னா வந்து சாத்தானுடைய தொந்தரவு இருக்கும்னு ஆடம் பயந்தது. ஆனால் ஈவ் என்ன சொல்கிறா வந்து இல்லை, என்னன்னா இன்னும் விவரம் தெரியாமல் எனக்கு கடவுள் சொல்லியிருக்க வார்த்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷி ஹஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த. அந்த நேரத்தில் சர்பன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுறது ஈவை. எப்படின்னா வந்து the serpent finds her alone. His subtle approach. ஸோ இந்த விஷயங்கள் பாருங்க. His subtle approach, first gazing, his subtle approach, first gazing, then speaking with much flattery, extolling Eve above all other creatures. ஸோ என்னன்னா எல்லாத்தையும் விட வந்து அந்த ஃப்ளாட்டரிங், அதாவது அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தட் ஹஸ் மேட் ஹர் டு மூவ் வித் த வேர்ட்ஸ் ஆஃப் சர்பன் அப்படின்றது ஆயிடுது. ஸோ இதில் பெரிய விஷயம் என்னன்னா வந்து wondering to hear the serpent speak. ஏன்னா இது ஃபஸ்ட்டு விஷயம் தான் அவளுக்கு. இந்த விஷயந்தான் அவளை வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகுது. ஏன்னா காட்ஸ் கிரியேஷனில் வந்து ஹியூமன் பீயிங்ஸை தவிர மற்ற யாருக்குமே அந்த ஸ்பீக்கிங் எபிலிட்டி,
பேசக்கூடிய திறன் வேறு எதுக்கும் கிடையாது. ஆனால் இந்த சர்பன் எப்படி பேசுது? ஏன்னா நமக்கு தெரியும் அந்த சர்பனுக்குள்ள சாட்டான் இருந்து தான் பேசுது, அந்த சர்பன் பேசலை அப்படின்னு. ஆனால் அவளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த ஹியூமன் ஸ்பீச் அட்டெம்ப்ட் வந்து அது கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து. ஸோ த சர்பன்ட் ஆன்சர்ஸ் தட் பை டேஸ்டிங் ஆஃப் அ சர்டன் ட்ரீ இன் த கார்டன். ஸோ இந்த இடத்துல அந்த சர்பன் வந்து எப்படி அவளை வந்து இது பண்ணுதுன்னா வந்து, அதான் அந்த எனக்கு உனக்கு பேச்சு திறமை எப்படி கிடைக்குதுன்னு சொல்லும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய கார்டனில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து ஒரு ட்ரீயை வந்து காமிக்குது. ஸோ ஃபைன்ஸ் இட் டு பி ட்ரீ ஆஃப் நாலேஜ் அண்ட் த ஃபர்பிடன். ஸோ அந்த ட்ரீக்கு பேர் என்ன? ட்ரீ ஆஃப் நாலேஜ் அண்ட் தென் தட் இஸ் நேம்ட் அஸ் அ ஃபர்பிடன் ட்ரீ. ஆக்சுவலாக கடவுள் அவங்கள்ட்ட சொன்னது வந்து, இந்த வனத்தில் வந்து இந்த பாரடைஸில் வந்து யூ கேன் ஈட் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் எனி ட்ரீஸ் எக்ஸப்ட் த ட்ரீ ஆஃப் நாலேஜ் விச் மீன்ஸ் தட் இஸ் அ ஃபர்பிடன் ஒன் அப்படின்ட்டு. ஸோ ஐடென்டி பாருங்கள், ட்ரீ ஆஃப் நாலேஜ்ன்ற போது வந்து என்ன, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்மளுக்கு மீன் பண்ண தோணும். பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் நாலேஜ் விச் இஸ் ஆஃபர்ட் பை த காட் அப்படின்றது தான் சொல்கிறது. ஏன்னா அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ன்றதை நேம் பண்ணுறதே வந்து அந்த சாட்டன், அதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்டியூசஸ் ஹர் அட் லென்த் டு ஈட். அது வந்து என்னன்னா அவளை வந்து அப்படியே இன்டியூஸ் பண்ணி லென்த் டு ஈட். ஷீ ப்ளீஸ்ட் வித் த டேஸ்ட். ஸோ அவள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ வெதர் டு இம்பார்ட் தேர் டு ஆடம் ஆர் நாட், அந்த இடத்துல டவுட்டு, ஆடமுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நான் வந்து. அண்ட் லாஸ்ட் பிரிங்ஸ் ஹிம் ஆஃப் த ஃப்ரூட், அவனுக்கும் அந்த ஃப்ரூட்டை கொண்டு வரான். ஏன்னா வந்து அவளுக்கு ஒரு என்னன்னா வந்து நம்ம இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஈவன் வந்து when we get the punishment of the godனா வந்து God may find another Eve for Adam because I should not allow this to do அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஆடம்க்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆடம் கொடுக்குறான். ஸோ இது என்னன்னா perceive her lost vehemence of love. அதாங்க vehemence of love தான் வந்து that has made Adam to eat the fruit offered by the Eve to him. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு forbidden ஒன்று நல்லாவே தெரியுது, ஆனாலுமே கூட வந்து அந்த ஈவ் மேலே இருந்த லவ்னால வந்து அது அவனை சாப்பிட வச்சிருது. பிகாஸ் ஆஃப் ஃப்ரூட் ஆஃபர்ட் பை தி ஈவ், தென் ஃபால் ஆஃப் வேரியன்ஸ் அக்யூசேஷன் ஆஃப் ஒன் அனதர். அட் லாஸ்ட் இதான் நடக்குது, வேரியஸ் அக்யூசேஷன். நம்ம சொன்னோம்ல அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜோடைய பியூட்டி இதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழி சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. உன்னால தான் நான் இது பண்ணேன், என்னால தான் நீ இது பண்ண, நீ வந்து என்னை தனியாக விட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் ஏன் நாலேஜுக்கு பண்ணலை, இந்த சர்பன்னால பண்ணேன், நான் கொடுத்தால் நீ ஏன் இப்படி, இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆர்கியூமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதோட வந்து நமக்கு அந்த புக் 9th திங் வந்து அட் லாஸ்ட் தட் இஸ் எண்டட் அப் வித் அப்படின்ற மாதிரி முடியுது. சரி, ஸோ இது வந்து ஓவரால் வியூ. நம்ம இதில் வந்து நம்ம லைன்ஸ் வைஸாக வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் ஓவராலாக வந்து அரௌண்ட் 1189 லைன்ஸ் மொத்தம் வந்து இந்த புக் 9th இருக்குது. ஸோ நம்ம ஒரு சர்டன் ஏரியாவிலேருந்து நம்ம ஒவ்வொரு லைன்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். கம் லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ பாருங்க, the story of foul betrayal, breach of trust, defiance and disobedience of God. ஸோ இங்கே தான் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வந்து இந்த புக் 9th ஆரம்பிக்கிறதே வந்து ஃபவுல் betrayal விஷயங்கள், ஃபவுல் betrayal and then breach of trust, defiance and disobedience of God on the part of man and on the part of alienation, repulsion, dislike, anger, scolding, deserved punishment announced on. இது எல்லாமே வந்து மனுஷன் வந்து கடவுளுக்கு எதிராக செய்யப்படும் பொழுது வந்து என்ன மாதிரியான தண்டனைகள் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அதில் சொல்கிறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. is progeny that ushered into the human world suffering.
ஸோ அங்கே அதனால என்ன நடக்குது, ஹியூமன் வேர்ல்டு மொத்த உலகமும் வந்து அதுக்கான சஃபரிங். சின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்பேனியன் ஆஃப் டெத். ஃபர்ஸ்ட் வந்து சோதனைகள், பாவம், அதன் தொடர்ச்சியாக மரணம். அது வந்து அண்ட் மைசரி கிவன் த 4 டேஸ்ட் ஆஃப் டெத். ஸோ என்ன அது, அந்த துன்பங்கள் அதனால் வழங்கப்படக்கூடிய த 4 டேஸ்ட் ஆஃப் டெத். ஸோ இதை பாருங்க, இறப்பு. த ஆக்ஷன் ஆஃப் இலியட். ஸோ இதில் எங்கே என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த இடத்துல எதுக்காக இலியட் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிட்டோம் என்ன மாதிரியான விஷயங்கள் கடவுளுக்கு எதிராக சில செயல்கள் செய்யும் போது வந்து. ஸோ இது ஏற்கனவே சொல்லியாச்சு, ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சொல்லும்போது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த லைன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா வந்து, அந்த சேட்டனை வந்து God has given a punishment to throw it away from the paradise because of acting against God அப்படின்றதுனால வந்து. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, shall no more talk of God or angels sitting in the company of men as his friends and guests, indulging in cordial talks and sharing rural pleasures, since man till then was permitted to talk and enjoy freely without any blame or blemish. I must now turn my tale to give it to tragic notes. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, the same time not less heroic than the action of Iliad, wherein the great hero Achilles pursues his foe Hector. இங்கே வந்து பாருங்க, அக்கிலஸோடைய ஃபோ எனிமி யார் நீங்கள் சொல்ல வரும்போது வந்து, Hector finds shelter behind the walls of Troy 3 times. So behind the walls of Troy, Helen of Troy நீங்கள் பார்த்துருப்பீங்க, the 3 times at the action of Enid. நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ இதை வந்து ரெஃபர் பண்ணி தான் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு. Wherein there is a conflict between Aeneas and Eurus because Latinus daughter Lavinia. ஸோ இதில் வந்து பாருங்க, இது எல்லாமே வந்து அந்த கிரீக் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி அதிலிருந்து நமக்கு சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, என்ன மாதிரியான பேசிஸ், ஏன்னா அதுவும் எபிக் தான் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ ஈவன் த ஆக்ஷன் ஆஃப் ஆடிசி, வேரின் Odysseus after wandering for 10 years returns to Ithaca after the fall of Troy. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் ரிமெம்பரன்ஸ் மாதிரி அங்கே கொண்டு வராரு ஜான் மில்டன் வந்து. ஸோ த ஹாஸ்டைலிட்டி ஆஃப் த நெப்டியூன் as those Aeneas were frustrated by Juno. So the Aeneas were frustrated because of this hostility. Hostility நமக்கு தெரியும். So Juno, there were great actions indeed which perplexed for a long time the Greeks and the Cytherians. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், த ஹெவன்லி ப்ரெசன்ஸ். அதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அங்கே என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோம்னா, த ஏன்ஷியன் poets found these subjects only adequately grand and heroic for ambitious poetic achievements. ஸோ இதில் வந்து ஜான் மில்டன் எந்த விஷயங்கள் சொல்கிறாருன்னா, இந்த பொயட்டிக் திங், பெரிய விஷயங்கள், எக்ஸாம்பிளரி திங்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து இங்கே அந்த ஃபஸ்ட்டு இன்வோக்கிங் அந்த ஹெவன்லி மியூஸ் இஸ் மை பேட்டர்னஸ் who favors me with his secret visits in night of her own accord and dictates of my verses in my sleep. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான, அதாவது ஒரு ஹெவன்லி ஒரு பெரிய எலமெண்ட், ஹெவன்லி, அதாவது வந்து இதெல்லாமே நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து ஹெவன்லி கேரக்டர்ஸ், அதாவது நம்மளுக்கு பெரிய லாங் கேரக்டர்ஸ், ஹீரோ, அதாவது இந்த நம்ம கிரீக் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாட்டினாலும் நம்ம விஷயங்களை வந்து எனக்கு the what are the things that comes to my mind that I expresses through the dream அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ he keeps on writing and then what has persuaded him to do it அப்படின்றத இதில் சொல்ல வர்றாரு. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நம்ம க்ரீக் ஒர்க்கை வந்து நமக்கு இது பண்ணி ஏனியோட ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணுறது கிடையாது. பட் சம்டைம்ஸ் தேர் சம் பாசிபிலிட்டி டு ஆஸ்க் 1 மார்க் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் வந்து
Let's move on to the next important point regarding the paradise lost. இதில் பாருங்க, ஸோ இங்கே தான் lines 48 to 98 வந்து இங்கே ஆரம்பிக்குது. So the sun had set, the evening star Venus had appeared, Venus whose function is to cause the twilight on the earth connecting day and night. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், அந்த நாள் மாலை மங்க ஆரம்பிச்சிருச்சு. The evening star Venus had appeared. ஸோ வீனஸோட ஃபங்க்ஷன் வந்து to cause twilight on the earth connecting day and night. ஸோ இங்கே என்ன நடக்குது, Saturn who had earlier been driven away from Eden by Gabriel. ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ Saturn வந்து யாருனால துரத்தி அடிக்கப்படுறாங்க, because of its activities it was thrown out by the God's angel Gabriel from the Eden. So cleverly planned fraud and malice against the destruction of man and his happy paradise. So என்ன அது யாருடைய பிளான், இது சாட்டனுடைய பிளான். ஃப்ராட் அண்ட் மலைஸ்னா வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி தீய விஷயங்கள் மூலமாக வந்து மனுஷனை வந்து எப்படியாவது டிஸ்ட்ராக்ஷன் அழிக்கணும் அப்படின்றது. எங்கே இருந்துன்னா வந்து அவங்க பேரடைஸில் ஹாப்பியாக இருக்கிறது அதால் ஏற்றுக்கிற முடியலை. காரணம் என்னன்னா வந்து நம்மளை வந்து இப்படி துரத்தி அடித்த பிறகு வந்து அவருடைய கிரியேஷன் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால came back to paradise with dauntless courage. ஸோ மறுபடியுமே வந்து எங்கே வருதுன்னா பேரடைஸ்க்கு வருது. ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். Uriel, the archangel of the sun, had earlier seen him entering the world. ஸோ யார் ஃபஸ்ட்டு பார்க்குறான்னா வந்து Uriel to entering the world, seen him enter in the world, cautioned the angels who kept watch on the earth. ஸோ இந்த சாத்தான் வந்து மறுபடியும் இந்த ஏர்த்துக்குள்ளே இன்க்ளூட் ஆகாமல் இருக்குன்றதை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வந்து God has arranged many angels. அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு உரியல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் யார்கிட்ட அது ஆர்கேஞ்சல் ஆஃப் தி சன். ஸோ எல்லாத்தையும் அவேர் பண்ண சொல்கிறாங்க. who kept watch on the earth, his flight to the world 7 times in the darkness of the night. ஸோ 7 தடவை வந்து அந்த உலகத்தை வந்து ரவுண்ட் அடிக்குது. யாருன்னா வந்து சாட்டன் in the darkness of the night. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்கள், crossing the equatorial line 3 times. ஸோ ஈக்குவட்டோரியல் லைனை வந்து எத்தனை டைம்ஸ் கிராஸ் பண்ணுதுன்னா 3 times. அண்ட் த கிங்டம் ஆஃப் நைட் ஃப்ரம் போல் டு போல் 4 times. ஸோ ஈக்குவட்டோரியலை வந்து 3 times-உம் போல் டு போல் வந்து 4 times-உம். ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம். போல் டு போல் வந்து 4 times-உம். இந்த இடத்துல வந்து சுற்றி முடித்த பிறகு வந்து தேர் இட் ஃபைன்ஸ் அ ரிவர் டைக்ரீஸ். இது 1 மார்க்கு. ஸோ ரிவர் டைக்ரீஸ் கோயிங் அண்டர் கிரவுண்ட் அட் த ஃபுட் ஆஃப் பேரடைஸ் ஷார்ட் அப் அஸ் அ ஃபவுண்டைன் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த டைக்ரீஸ் ரிவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் அங்கே கரெக்டாக வந்து எங்கே வந்து வெளியில் வருதுன்னா வந்து பேரடைஸில் வந்து வெளியில் வருது. அஸ் அ ஃபவுண்டைன் ஆஃப் த கார்டன் ஆஃப் ஈடன் நியர் த ட்ரீ ஆஃப் லைஃப். நம்ம பார்த்தோம் அது வரைக்கும் வந்து இட்ஸ் நேம்ட் அஸ் த நியர் த ட்ரீ ஆஃப் லைஃப். அதில் அதுக்கு பக்கத்தில் வருது. Saturn sang underground with the river Tigris and shot up again with the fountain by the tree of life, searched the sea and land from Eden to Pontus. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து ஃபவுண்டைன் பை ட்ரீ ஆஃப் சர்ச் த sea and land from Eden to Pontus and the sea of Polus Myotis, and then up went along the river Ob. ஸோ இது கேட்கலாம் பாருங்க. Search the sea and land from Eden to Pontus and the sea of Polus Myotis. ஸோ அங்கே it was looking for that, then up went along the river. ஸோ எது வழியானா ஃபஸ்ட்டு வந்து சி வழியாக போய் ஸோ Saturn sang underground the river டைக்ரீஸில் வந்து வர்றதுக்கு முடிவு பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரீ வந்து எங்கே போய் கடைசி ஜாயிண்ட் ஆகும், சாரி ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகிறது வந்து சி பார்ட்டில். ஸோ எப்படின்னா லேண்ட் ஃப்ரம் த ஈடன் டு போன்டூஸ், அடுத்து வந்து அங்கேருந்து சி ஆஃப் போலூஸ் மயோட்டிஸ் அண்ட் தென் அப் வெண்ட் அலாங் த ரிவர் ஓப். ஸோ இதில் அப்படியே ரிவர்ஸில் அந்த ஃபங்க்ஷன் அது பார்க்க ஆரம்பிக்குது. ஃப்ரம் த ஒரெண்டஸ் இன் செரியா டு த இஸ்துமத்ஸ் ஆஃப். ஸோ அது எங்கே போய் முடியுது பாருங்கள், அந்த இது வந்து ஃப்ரம் த ஒரெண்டஸ் இன் செரியா டு த இஸ்துமத்ஸ் ஆஃப் டார்வின். ஸோ அதெல்லாம் உண்மாக்கு. அண்ட் ஃபைனலி கேம் டு த லேண்ட் ஆஃப் தி கேங்கஸ். அண்ட் அது அப்படியே எங்கே வருது, அந்த இது வந்து அங்கேருந்து உருவான ரிவர் வந்து கேங்கஸ் அண்ட் இந்தூஸ். ஸோ இப்போ என்னன்னா சர்பன்ட் ஃபிட் டு சர்வ் ஹிஸ் பர்பஸ் சின்ஸ் இட் வாஸ் த கிளவரஸ்ட் ஆஃப் த லிவிங் க்ரீச்சர்ஸ் இன் ஏடன். ஸோ எதை அதை ஃபிட் பண்ணதுன்னா எந்த க்ரீச்சரை எடுத்துக்கிறதுனா வந்து சர்பன்ட். இது 1 மார்க்கில் கேட்கலாம்.
So at last the Saturn chooses serpent to enter and into the uh, um, garden Eden. So it was the fittest creature for fraud and treachery. So எதை வந்து fittest creature எடுத்துக்கிறதுனா வந்து serpent. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துலையும் சந்து வந்து முண்டி எடுக்கலாம் வந்து ஈஸியாக நுழைஞ்சு அவங்கள்ட்ட வந்து ஈஸியாக உள்ளுக்கு நுழைஞ்சிரும். அதனால தான் வந்து it was the fittest creature for fraud and treachery சொல்கிறாங்க. So decided to enter into the serpent's shape. ஸோ எங்கே வருதுன்னா வந்து serpent ஷேப்பில் வந்து என்டர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிருக்கு. ஸோ scheming from the sharpest eye of the watching angels, Saturn was to act beyond the normal capacity of the brutes. ஸோ ஷார்பஸ்ட் ஐ ஆஃப் தி வாட்சிங் ஏஞ்சல்ஸ் ஸ்கீமிங் அதுலேருந்து எதுலேருந்துனா வந்து அந்த வாட்சிங் ஏஞ்சல்ஸோட ஷார்பஸ்ட் ஐயிலேருந்து டு எஸ்கேப் ஃப்ரம் இட் Saturn was to act beyond the normal capacity of brutes, finally decided from grief for attempting such deed. ஸோ கடைசி என்ன முடிவு பண்ணுதுன்னா எப்படியாவது இந்த இதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த லைன்ஸ் 48 to 98 என்ன சொல்ல வரான்னா வந்து அது வந்து வேர்ல்டை வந்து சுற்றி வருது. ஸோ 3 times நியர் டு த ஈக்வட்டோரியல் அண்ட் தென் 4 times நியர் போல் டு போல் எல்லாம் சுற்றி வந்துட்டு அட் லாஸ்ட் இட் ஃபவுண்ட் த ரிவர் டைக்ரீஸ். அது பக்கத்தில் ஒரு சர்பன் மூலமாக வந்து அந்த டைக்ரீஸ் வந்து உள்ள டைக்ரீஸ் ரிவர் வழியாக போய் கார்டன் ஆஃப் ஈடனில் என்ட்ரி ஆகிடலாம்ன்ற ஒரு டிசிஷனில் இருக்குது. அதோட இது முடியுது. ஸோ அண்ட் தென் த நெக்ஸ்ட் பார்ட். So the 99 to 178 பாருங்க. How good God created anything worse than he had already created as heaven. So இது வந்து here the look at the terms which is used here. So கண்டிப்பாக வந்து சாட்டர்ன் என்டர் ஆன பிறகு அங்கே வந்து how would God create anything worse than he had all created as heaven. ஸோ எல்லாத்தையுமே படைத்த பிறகு வந்து எதுக்கு வந்து எதுவுமே வந்து மோசமானதாக அவர் பார்க்கல, எல்லாமே சிறப்பாக தான் பார்த்துருக்காரு எல்லாமே வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து மோசமானது எதுவுமே அவர் படைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்னா அது என்ன பிளான் பண்ணுதுன்னா வந்து எல்லாத்துக்கும் சுப்பீரியராக இருக்கக்கூடிய ஒன்று வந்து ஏதோ அதை ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா ஸோ அவரோட என்டையர் கிரியேஷனும் ஸ்பாயில் ஆயிரும். எவ்வளோ பெரிய கன்னிங்னஸ் பாருங்க. அதான் என்ன சொல்ல வருதுன்னா வந்து சாட்டர்ன் வந்து how would God create anything worse than he had already created as heaven. ஸோ அவருக்கு சிறப்பாக படைக்கப்பட்ட எதையும் விட வந்து மோசமான ஒன்றை படைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு தான் அதுவாக சொல்லிக்கிறது என்ன சொல்லுதுன்னா வந்து டெஸ்ட்ராயிங் ஒன் சிங்கிள் டே, ஒரு நாள் ஒரு சிங்கிள் டே what God took 6 days and nights in creating it. 6 நாட்களாக படைத்த அனைத்து விஷயங்களையும் நான் ஒரே நாளில் வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன். தட் இஸ் அ வெஞ்சன்ஸ் ஆஃப் சாட்டர்ன். அதுதான் சொல்லி வருது. ஸோ காட் has subjected the angels to the service of man. ஸோ அவனுக்கு வந்து பணிவிடை புரியறதுக்காக வந்து ஏஞ்சல்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. and appointed the angels to watch and look after man and his world. ஸோ எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக யாரையுமே வந்து மேன் அவனுடைய வேர்ல்ட் ரிவெஞ்ச் காஸ் ஒன்ஸ் ஃபால் டு த லோவஸ்ட் லெவல். ஸோ அந்த ரிவெஞ்ச்ன்ற கான்செப்ட் இங்கே யாருக்கு வந்து சேட்டன்னு தான் சொல்கிறாங்க. எதுக்கு எந்த எண்டுக்கு வேணாலும் போக வைக்கும் அப்படின்றது தான் இப்போ ஜான் மில்டன் சொல்கிறாரு இங்கே வந்து. ஸோ ஒரு மனுஷனுக்கு இந்த பொறாமை, போட்டி, பழி வாங்கும் குணம் அப்படின்னு வரும்போது அவனை எந்த எல்லைக்கு வேணாலும் எவ்வளோ கீழ்த்தரமான செயல் வேணால் செய்ய வைக்கும் அப்படின்றது தான் இங்கே அவர் மென்ஷன் பண்ணுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தது பாருங்க லைன்ஸ் 170 to 204 வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து வளன்றாக இது பண்ண வேணாம், எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ரிலேட் பண்ணி அவங்க வந்து 1 மார்க்கு கேட்கக்கூடியது மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளோதான் வந்து. ஸோ என்னன்னா வந்து ஃபவுண்ட் த சர்பன்ட் ஸ்லீப்பிங் இன் மெனி ஃபோல்டு காயில்ஸ். இந்த இடத்துல தான் அதோடைய தந்திர வேலைகளை ஆரம்பிக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா வந்து ஃபவுண்ட் த சர்பன்ட் ஸ்லீப்பிங் இன் மெனி வெயிட். ஸோ இங்கே பாருங்க ஃபவுண்ட் த சர்பன்ட்
sleeping in many fold coils, entered into his mouth and inspired his brutal head and heart with his own fiendish spirit of cunningness. அதாவது வந்து நம்ம பாம்பு தான் பாவம் செய்யலை, தட் வாஸ் a normal creature. ஏன்னா கடவுளுடைய கிரியேஷனில் வந்து எதுவுமே தப்பானது கிடையாது. இந்த இடத்துல மில்டன் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு சர்பண்ட் வந்து ஸ்லீப்பிங் இன் மெனி ஃபோல்டட் காயில்ஸ், அந்த சுருண்டு படுத்து கிடக்கு. என்டர்ட் இன்டு ஹிஸ் மவுத், இது ஒன் மார்க்ல கேட்கலாம். என்டர்ட் இன்டு ஹிஸ் மவுத், இந்த சாட்டன் எப்படி என்டர் ஆகுதுவாங்க, என்டர்ட் இன்டு ஹிஸ் மவுத் அண்ட் இன்ஸ்பயர்ட் இஸ் ப்ரூட்டல் ஹெட், அதோடைய வாய் வழியாக சென்ற அவருடைய தலையில வந்து ஹெட் அண்ட் ஹார்ட் வித் இஸ் ஓன் fiendish spirit of cunningness, அதுக்கு எதை விதைச்சிருச்சா, ஸ்பிரிட் ஆஃப் கன்னிங்னஸ் வந்து தந்திரத்தை வந்து யாருக்கு, அந்த சர்பண்டுக்கு விதைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து சர்பண்ட் என்னவாக ஆக்ட் பண்ணுதுன்னா, என்டையராக வந்து அந்த அந்த சர்பண்ட் வந்து என்டையராக வந்து ஒரு சாட்டன் என்ன பண்ணுமோ அதுக்கான அந்த அதுக்கான செயல்பாடுகளுடைய அப்படியே வந்து செயல்பட போகுது. ஸோ அதைத்தான் வந்து இந்த லைன்ஸை சொல்கிறாரு. ஸோ அப் டு லெவல் இப்போ என்னன்னா வந்து ஒரு சர்பண்டை பார்த்துருச்சு சாட்டன், அந்த சர்பண்டுக்குள்ளே அது வாய் வழியாக போய் அதனுடைய மனது மற்றும் அவருடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே இதுக்கேற்றது மாதிரி ஆக்குப்பை பண்ணிக்கிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி அது டைகிரிஸ்குள்ளே நுழைய போகுது, எப்படி ஈவை வந்து டெம்ப் பண்ண போகுது, அடுத்து ஈவ் மூலமாக எப்படி வந்து ஆடமை மாற்ற போகுது, அது மூலமாக எப்படி பெரிய சின்ன கொண்டு வந்து அவங்களுக்கான அழிவு மூலமாக வந்து அதோடைய நட்பாசை நிறைவேற்றிக்கிறது அதுக்கான ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றிக்கிறது அப்படின்றத வந்து இனி வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் ஓவர். அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அது வந்து அதோடைய ஃபினிஷிங் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.